வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன், காதோடுதான் நான் பேசுவேன். சுதந்திர சிந்தனை. மானுடத்தின் பூர்வீகம் பற்றி சிந்தித்து ஆராய்வது முழு மனித சமூகத்தின் அமைப்பையும் மறுசீரமைப்பு செய்வதையோ செய்யும் நோக்கத்தையோ கிளறிவிட்டுவிடும். முழு உலகிலும் சமூகம் என்கிற வளர் அமைப்பு ரீதியில் வாழ்ந்து வருவது மனித சமூகம் மாத்திரமே. தற்செயலாக கிடைக்கிற ஆதாரமானாலும் ஆய்ந்து கிடைக்கிற ஆதாரம் என்றாலும் இருக்கிற சமூகத்தை மேலும் அறிவார்ந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் அது உலகு தழுவிய நற்செயலாக அமையும். சமூகம் என்றாலே மொழியை எட்டிய மனிதனின் சமூகம்தான். மொழியமற்ற மொட்டை பார்வையில் மானுடம் சார்ந்தவை அமிழ்ந்து விடுதல் மனிதர்க்கு ஆகாது. உலக மனித சமூகம் துவங்கி கண்டம், தேசம், மாநிலம், மாவட்டம், தாலுகா, பேரூராட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து என்கிற வகையில் இருக்கிற சமூகம் இயங்கி வருகிறது. அதிபர், மன்னர், பிரஜைகள் என்றும் பல நாடுகளில் மானுடம் வாழ்ந்து வருகிறது. அகதிகள் என்றும் பற்பல நாடுகளில் வகை இருக்கிறது. வரலாற்று வரிசைகளில் ஆதிவாசி துவங்கி மலை வாழ்பவர், பிராதன ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி என எல்லா பிரதேசங்களிலும் இன்றும் மனித சமூகம் பிரிந்து கிடக்கிறது. ஆனாலும் மனிதன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு மனிதனே. இரண்டு மனிதன் இரண்டு மனிதர்களே. இரு நபருக்கும் இடையில் ஏற்படும் எந்த உறவானாலும் அதுவே சமூகம் என்கிற கூட்டின் அடிப்படை. குடும்ப அமைப்பு என்பது அந்த சமூகத்தின் கண்டுபிடிப்பே. ஆக இன்றைக்கு யாரேனும் ஒருவர் சமூகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அதன் மொத்த உறுப்பினர் தொகை 150 கோடியாகவும் இருக்கலாம், 150 பேராகவும் இருக்கலாம். 180 கோடி சமூகத்திற்கும் ஒரு சமூக வரையறை வரையப்படுகிறது. 150 பேர் சமூகத்திற்கும் ஒரு வரையறை வரையப்படும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் உறவு கொண்டு கூடும்போது உறவு வசதியாக மொழிக்கு முன் ஒரு குழுவுக்குறி கண்டுபிடிக்கப்படுகிறது. மொழி வந்த பின்பும் கூட மறையாத இந்த குழுவுக்குறிக்குள் பலவித தனித்தன்மைகள் குவிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சமூக பிரிவும் ஒவ்வொரு குழுவுக்குறிக்குள் சிக்கியதே. பிரிவுகள் பல காரணங்களால் நீடித்து நிலைக்கும் போது கட்டுப்பாடுகள், சட்டங்கள், முறைகள் என ஒரு குழுவுக்குறியே தனியாக முழு சமூகம் என்கிற தனித்துவம் நினைவளவிலும் அடையாள வடிவிலும் பாடம் செய்யப்படுகிறது. அதுவே அவரவர் தனித்த மனமாக நிலை பெறுகிறது. 100 பேர் ஆனாலும் 150 கோடி ஆனாலும் இந்த குழுவுக்குறி தவிர்க்கவே முடியாததுதான். மனிதனிலிருந்து எந்த அறிவு வளர்ச்சியாலும் குழுவுக்குறி அடையாளத்தை பிரிக்க முடியாததாகிவிட்டது. மொழி என்ற சிந்தனை மூலம் மனிதன் என்ற மொழியன் பிறந்த பின்னும் கூட குழுவுக்குறி நினைவு சிதைந்தபாடில்லை. உலகம் முழுவதும் இந்த யதார்த்தம் மனித இரத்தத்தின் விந்தையான விடயம். தற்போது ஒற்றுமை வேற்றுமை என்கிற மனித பண்புகள் ஊடாடுவது இரு மனிதர் துவங்கி முதல் குழுவுக்குறி தொடர்ச்சியாக மொத்தமான பிரம்மாண்ட குழுவுக்குறி வரைக்கும் பொருந்திவிடுகிறது. பிரச்சனைகள், சண்டைகள், விபத்துகள், அழிவுகள், இழப்புகள் என இன்று எல்லாமும் உலகப் பரவலாகி வருகின்றன. சூரியனுக்கும் நிலவுக்கும் இடைப்பட்டதாக துவங்கிய ஒரு மனிதனின் வாழ்வு சூரிய நிலவுக்கு கீழேயும் மேலேயும் உள்ள மொத்த பிரபஞ்சத்திற்கும் இடைப்பட்ட வாழ்வாக முற்றி இருக்கிறது. இது பின்னோக்கிய வாழ்வு நிலையாக மாற வாய்ப்பே இல்லை. இதில் மனிதனின் தரவுகளாக பூமி மேலும் பூமிக்கு மேலும் எவ்வளவோ ஆதாரங்கள் நிலைபெற்றுள்ளன. மனித வாழ்வின் தரவாக மிஞ்சியது வரலாறு என்று புனையப்படுகிறது.
மொழிகளின் வழியாக வாழ்வுகள் நூல்களாக ஆவது தவிர பொருள்களாக ஆன அனைத்தும் பொது மனித சமூகத்திற்கானதாகவும் பிரதேச எல்லைக்கு உட்பட்ட மனித சொத்துகளாகவும் ஆகியுள்ளன. வரலாறு தன் தொடர்ச்சியில் எதுவாயினும் ஏற்றுக்கொள்ள ஏதுவாக திறந்தபடியே இருக்கும். பிரதேச எல்லைகள் மனித சொத்து எதுவாயினும் குழுவுக்குறி பிரிவுகளுக்கு உரிமைப்பட்டதாக ஆகியிருக்கும். சண்டை சச்சரவுகள் மனித தரவுகளிலிருந்தே எல்லா சந்தர்ப்பத்திலும் முளைக்கின்றன. இழப்பும் அழிவும் பூதாகாரமாய் உருவாகி பரவலுக்கு தயாராக இருக்கின்றன. மனித இன வளர்ச்சிக்கு விரோதமான அழிவுகளுக்கு மனித மொழியர்கள் அனைவருமே பொறுப்பாவார்கள். குழுவுக்குறி கொண்ட இந்த மொழியர்கள் மொழி விரோத சண்டைகளுக்கும் பொறுப்பாகிறார்கள். அவ்வப்போது பொது மொழி ஒன்றால் விவாதித்து சமன்பாட்டை உருவாக்கி மீண்டும் விரோதமடைகிறார்கள். மாநிலங்கள் ஒன்றாகி தேசச் சண்டைகளும் தேசங்கள் ஒன்று கூடி கண்டச் சண்டைகளும் உலகப் போராக மூழ்கிறது. சமாதானங்கள் மொழி அளவிலும் சச்சரவுகள் ஆயுத சொத்துகளாகவும் மானுடம் முன்னேறிச் செல்கிறது. மனிதன் காலத்தை படைத்து முழு மனிதருக்கும் பொதுமைப்படுத்தினான். எவ்வளவோ மனிதர்கள் பொதுமையில்லாத சொத்துகளால் அகதிகளாகவே வாழ்கிறார்கள், மடிகிறார்கள். பூமி பொதுவானதுதான், பூதங்கள் பொதுவானவைதான். மனிதன் ஒருவனோ பல பேரோ சேர்ந்து அவற்றை சரிபங்கு வைத்து கொடுக்க முடியவில்லை. வெறும் கருத்தளவில் ஒவ்வொருவருக்கும் சரி பங்காக்கி பேசி கூட்டம் சேர்க்கிற போதே வேறொருவர் பூமிக்கு மேலே வானவெளியை ஆக்கிரமிக்கிறார். இரண்டு மனிதனை பல உறவுகளால் ஒன்று கூட்டி மகிழ முடிகிறது. இரண்டு நபர்களை ஒரே நபராக கூட்ட முடியவில்லை. எதிரிகளாக உறவுற்று விடுகிறார்கள். வாழ்வு தரவுகள் ஒற்றுமை அளவை விடவும் வேற்றுமையை உருவாக்கி தரவும் செய்கின்றன. மொழிகள் இடம் ஏற்படுத்தும் போது பிரிவு குழுவுக்குறி மொழியை சொத்து பொருளால் முந்திவிடுகிறது. மலைவாழ் மனிதர்கள் இரவு பகல் தாண்டி வாழ்ந்து வாழ்ந்து எதிர்வேளைக்காக ஒரு குழுவுக்குறியை யோசித்தது போல நிலவாழ் மனிதர்கள் மொழியராகி அடையாள குழுவுக்குறியை சிந்தித்தது போல உலக சமூகம் ஒரு குழுவுக்குறியை சிந்திக்கலாமா என்றால் ஐக்கிய நாடுகள் சபையும் சபை சட்டமும் உருவாகிவிட்டிருக்கிறது. ஐக்கியத்திற்குள் வராத நாடுகள் சிலவும் மிஞ்சுகின்றன. பல தீவுகளும் உலக கணக்கிலேயே இடம்பெறாமல் உள்ளன. சில நாடுகள் தன் குழுவுக்குறியை உலக சமரசத்திற்கு உட்படுத்துவதில்லை. மொத்த மனித வாழ்வின் சாதனையை விடவும் சில நாடுகள் தங்கள் நாட்டு குழுவுக்குறியை தனித்து சாதிப்பதையே விரும்புகின்றன. அதன் விளைவும் உலகம் முழுக்க பரவிவிடும் தன்மையுடன் இருக்கின்றன. எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதனின் தேவை வாழ்வுதான். வாழ்வு தேவைதான் ஒரு துளி நீரில் துவங்கி ஒரு பிரபஞ்சம் என்பது வரை விரிவடைகிறது. உலக சமூகம் மனிதர்களாலான ஒற்றுமை வேற்றுமை பிரச்சனையால் தீவிரப்பட்டு அதன் நோக்கச் செயல்களால் தன் பௌதீக இயற்கையை சமாளிக்க இயலாத கதியில் இயங்கிக் கொண்டுள்ளது. சமாளிக்க புறப்பட்டால் அதிலும் குழுவுக்குறி உரிமைகள் தலைதூக்குகின்றன. சராசரி வாழ்வுகதி, இயற்கை ஒன்றுதல், வாழ்வு நம்பிக்கை, நம்பகமான கடந்த காலம், சுமூக நிகழ்காலம், எதிர்கால மார்க்கம் ஆகியவற்றோடும் எதுவுமற்ற கடனாளிகளாகவும் மனிதகுலம் திருப்தியாக சுவாசித்து கொண்டிருக்கிறது, அதிருப்தியாக யோசித்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஐநா சபை மூலமாக ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கென்று பல தீர்வுகளை தயாரிக்க முடியும். அதை அமல்படுத்தவும் முயலலாம். புதிய செய்தி, புதிய விதி அல்லது புதிய மொழி என்று எதையேனும் செய்ய இயலுமா? இயலாது. மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புதிய உறவை படைக்க முடியுமா? முடியாது. மனிதகுலம் யதார்த்தத்தில் அப்படி ஒன்றை தனக்கு வெளியேயும் உள்ளேயும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஒரு புதிய குழுவுக்குறியை ஒரு பொது மொழியாகவேனும் தயாரிக்க வேண்டியுள்ளது.
இருக்கிற மாதிரி இல்லாத புது நிலையையோ பழைய சுயநிலையையோ மனிதன் எப்படி அடைவான்? உள் விழிப்பு நிலையில் தன்னிலை முழுமையை மனிதன் உணர்ந்தறியலாம் என்று சில மேதைகள் வழி சொல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகப் பார்வை வேண்டும் என்று பல சிந்தனாவாதிகள் பரிந்துரைக்கிறார்கள். மனித உலகின் மையப்புள்ளியாக ஒருவன் தன்னை உணர்வதும் ஒருவன் தன்னை சுற்றியுள்ள பெருவட்டமாக மனித சமூகத்தை அறிவதும் இரண்டுமே ஒரே சிந்தனை வழிபட்டதுதான். இருப்பு கதியை இவ்வாறாகவே எதிர்கொண்டு மறைவது ஒரு வகை. இருப்பு நிலையை எதிர்கால நோக்கில் பங்கு பிரித்து கழிவென கழிய வைக்க புதியன புகுத்துதல் ஒரு வகை. மனித விரோதத்தை நாம் காண மனித முழுமையை எதுகொண்டாவது முதலில் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. எல்லா இனங்களும் எல்லா கண்டமும் அதிருப்தி நிலையில் விடியலை எதிர்கொள்ளும் போது எல்லா விழுமியங்களும் தேவை புள்ளியில் தன்னிச்சையாக குவிகின்றன. மொழி, இன, நாட்டு பிரச்சனை எந்த ஒன்றின் பிரச்சனை என்றாலும் அதுவே எல்லா மொழி, இன, நாட்டு பிரச்சனையாக வளர்ந்துவிடக்கூடியதுதான் என்கிற பரவல் யதார்த்தத்தை மனிதன் உணர்கிற போது வெளிவட்ட உள்மைய விழிப்பு நிலை சாத்தியம் என தோன்றுகிறது. அதாவது மனித சமூக சிக்கல் என்பது இரு மனித உறவாடலின் சுமூகமின்மையில் துவங்கி அந்த உறவு முறிவிலேயே வந்து முற்றுகிறது. மனிதன் சிந்தித்து இன்னொருவனுடன் பரிபாஷையாக ஒரு குழுவுக்குறியை தயாரித்த நிலை ஏற்கக்கூடியதுதான். அந்த சிந்தனை நிலப்பரப்பில் மொழியாக வார்த்தையாக முகிழ்த்து மலர்ந்தது என்பதும் சரிதான். சிந்திக்க மொழி வேண்டும் என்னும் போது, சிந்திப்பவனே மனிதன் என்னும் போது, மனிதன் மனிதன் எனும் அடையாளம் பெறுவதற்கு முதலாகவே மொழியனாகினான். வார்த்தைகளை அடுக்கி மொழியின் அந்த சிந்தனை மூலமாகவே மொழி முதலான முழு சமூகத்தை நிறுவியிருக்கிறான். மொழி கடந்த மனித உலகையும் மொழி வழியாகவே நிர்மாணித்து விட்டான். எல்லா பேதங்களையும் பிரிவுகளையும் அகிரணைகளையும் கருத்துருவையும் ஒன்றிணைத்து மீண்டும் மனித உயிர் சமூகத்தை உயிர்ப்பிக்கிற மொழி மனித குழுவுக்குறியை தேடும் வேட்கையை இன்றைய காலம் உலகில் ஏற்படுத்தி தந்துள்ளது. நன்றி.